வணக்கம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. ரோஹிணி ஹஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கடகம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவங்க, திங்கட்கிழமை பிறந்தவங்க கோயிலில் அல்லது வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. நல்ல மாற்றம் இருக்கும். கோயிலில் பண்ணால் ரொம்ப நல்லது. மாணவணிகளுடைய பெற்றோர்களை கோயிலில் சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் நெய் விளக்கு ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா அல்லது ஏழை மாணவர்களுக்கு பொருளுதவி செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 6லிருந்து 7:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. எப்படி இருக்க போகிறது திங்கட்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு மாட்டிக்குவீங்க, தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா, ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுனா அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தா, அதாவது ஓம் சுக்ரீவனே போற்றி, அப்போ சிவபெருமானை நினைச்சுக்கிட்டா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களா இல்லையோ? தோக்க மாட்டீங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 5. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பிரமாதமான முன்னேற்றம், சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் ஒரு மனசுல லேசான குழப்பம் இருக்கு. வழக்கமான வேகம் சுறுசுறுப்பெல்லாம் இல்லை. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் சோமநாதரே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருங்க. அனுகூலமான எண் 2. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் அசைவ உணவு கூடாது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி, கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் சந்திர மௌலியே போற்றி. மௌலினா கிரீடம். சந்திரனை கிரீடம் அணிந்தவர் சிவன். சொல்லுங்க, தப்பிச்சுக்கலாம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. சிம்மராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் நல்ல நாள். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம், சந்தோஷம். பிடிவாதம், விடாமுயற்சி, தைரியம் உங்கள் பலம் ஜெயிக்கிறது. அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை நேரமும் பணமும் வீணா செலவாகும். ஆனால் செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம். கையில் பையில் பணம் அளவாக இருக்கணும். ஏன்? இறக்கமுள்ள மனசுக்காரன் நீங்கள் ஏமாத்திடுவாங்க உங்களை சீக்கிரமா. ஜாக்கிரதை. அனுகூலமான உங்களுக்கு 7. அனுகூலமான வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. துலாராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பிரமாதமான நாள். நிம்மதி இருக்கு, வீண் செலவு கிடையாது, சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 5. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம், சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 3. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை நிதானமாக தான் இருக்கணும். தேவையற்ற பம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் விளக்கு நெய் சேர்த்தணும். கோபத்தினால மாட்டிக்குவீங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான உங்களுக்கு 2. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம். உங்களுடைய பலம், பிடிவாதம், பேச்சு சாமர்த்தியம், தைரியம் அது ஜெயிக்கும். அனுகூலமான 2, 4. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு.
கும்பராசிக்கார நேயர்களை நிதானமாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ சிவபெருமான நினைச்சுக்கணும். என்ன சொல்றது? ஓம் ஓம் ஆதித்யனே போற்றி, ஆதித்யனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. நெய் விளக்கு ஏற்ற மறந்துடாதீங்க. மீனராசியார் நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சூப்பர் நாள் இன்னைக்கு. அனுகூலமான எண் 5, 6, அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 6 to 7:30. நாளைக்கு நல்ல நேரம் கிடையாது. கடகம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில முத்தும் பவளம் பதித்த மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டுக்கிட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.